We welcome you for this holy service in this morning, and shall you all close your eyes and shall you all look upon Lord's face in this morning. Our heavenly gracious heavenly Father, we come to the grace of throne. எங்கள் அன்பின் நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய கிருபா சந்திக்கு வந்து நிற்கிறோம். Lord, we thank you for that you have added one more week in our life. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். எங்களோட வாழ்க்கையில் இன்னொரு வாரத்தை கூட கூட்டி கொடுத்திருக்கிற தயவுகளுக்காக நன்றி. Lord, we commit entire service into your mighty hands, Lord. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழு பொறுப்பையும் உம்முடைய கிருபாசனில் கொண்டு வைக்கும். Lord, be with us and stay with us in this morning, O Father. ஆண்டவரே, இந்த பகலிலுமே எங்களோட தங்கியிருப்பதாக எங்களோட ஆசீர்வதிப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம். We ask all this name in Jesus' precious name we pray. We எல்லாத்தையும் உலக ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கும் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார். He does everything perfect in his time for his people. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது போகிற இடம் என்னதென்றே அறியாமல் இருந்தான். போகிற இடம் என்னதென்றே அறியாத ஆண்டவர் அழைத்தார், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் பேரில் விசுவாசமாய் போகிற இடம் என்னதென்று தெரியாமலேயும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி அவன் போனபடியினால அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். போகிற வழியில என்ன நடந்துருமோ என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அறியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு இன்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்தி பாடி அவரை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஆமென், ஆமென். ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரை ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரை என் ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம்
கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. பாரில் எனக்கு வேற நான் வேண்டும், உயிருள்ள வாரனில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற நான் வேண்டும், உயிருள்ள வாரனிலும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேற நான் வேண்டும், உயிருள்ள வாரனில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற நான் வேண்டும், உயிருள்ள வாரனில் புகழ் பாட வேண்டும். பரனுடைய நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினீரே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினவே. பாரில் எனக்கு வேற நான் வேண்டும், உயிருள்ள வாரனில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற நான் வேண்டும், உயிருள்ள வாரனில் புகழ் பாட வேண்டும். சீடர்கள் கால்களை கழுவினவர், சிந்தினாய் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடர்கள் கால்களை கழுவினவர், சிந்தினாய் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேற நான் வேண்டும், உயிருள்ள வாரனில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற நான் வேண்டும், உயிருள்ள வாரனில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாரில் உம்மை நோக்கி இப்போ துதிப்பதே எங்களுக்கு பேர் மிகுந்த சாக்கியம் ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை விட்டவர் யார் இல்லை ஆண்டவரே. Lord, you are the only God that we can worship and seek thy face, O Lord. நீர் ஒருவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கும் நாங்கள் பாத்திரங்களாக இருக்கிறோமே நோக்கி பார்ப்பதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, He is Lord, and you are the Lord who is worthy to be praised in this morning, O Father. Hallelujah. He is Lord. 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 He has risen from the dead, and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. He has risen from the dead, and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Yeshuve, 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 ஆண்டவர் ஆண்டவர் மரணத்தில் என்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல பகல் வேலைக்காக நாங்கள் நன்றியுடைமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு தந்ததாய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு மிஸ்களுக்கு தாவி மீது நேரத்தை பொறுப்பெடுத்து நடத்தும் ஆஸ்து வளர்த்தும் ஜபத்துக்கு நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we thank you for this wonderful day. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம்.
Thank you, Lord, for helping us to conduct this service today also. இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனை நடத்துவதற்கு கிருபை பாராட்டினதை உங்களுக்கு ஸ்தோத்திரம். We pray for all the people, those who are attending this service. ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. And thank you so much for the greatest privilege that you have given to us to preach the word of God. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக உம்முடைய வார்த்தை நாங்கள் பிரசங்கம் பண்ண கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். We ask all these things in the name of Jesus Christ our Savior. இவ்வளவு உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Dear brothers and sisters, good morning to you all. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் காலை வணக்கம். We greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். When I was praying for God's message, the Lord gave me a message of prophecy. இந்த காலை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். The prophetic message comes under the title, you will be a great achiever. தீர்க்கதரிசன செய்தியாக தலைப்பாய் நான் சொல்லுவேன் என்றால், நீங்கள் ஒரு சிறந்த சாதனையாளராய் இருப்பீர்கள். Daniel chapter 11:32 says like this, the people who know their God shall be strong and carry out great exploits. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனம் இவராக சொல்கிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். The Lord showed me two different groups of people when I was praying for this message. இதை நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ரெண்டு விதமான மக்களை எனக்கு ஆண்டவர் காண்பித்தார். The first group is the people those who are achieving great things in this world. முதலாவதாய் இந்த உலகத்திலே சாதனையாளராய் இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் காண்பித்தார். Second group is the people those who do not do anything. இரண்டாவது வகையான ஆட்கள் என்னவென்றால் அவர்களுக்கு எதுவும் தெரியாத மக்களாய் இருக்கிறார்கள். The second group is the people those who do not do anything. இரண்டாவது சாதனை கூட்டத்தாரை பார்க்கும் அவர்கள் எந்த காரியம் செய்யாதவர்களாய் இருக்கிறார்கள். As far as you are concerned, the Lord God says that you will be a great achiever. என்ன பட்டவர்கள் கர்த்தராகிய தேவன் சொல்கிற காரியம், நீங்கள் சிறந்த சாதனையாளராய் இருப்பீர்கள் சொல்லி சொல்கிறார். According to the Bible verse, the people those who know their God shall be strong and carry out great exploits. வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படி, God says that you will be strong. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். The Lord God says that you will be great exploits. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் சிறந்த சாதனையாளராய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். The word exploits is not translated properly in Indian languages. பெரிய காரியங்களை செய்கிறவர்கள் என்று சொல்கிற வார்த்தைக்கு இந்திய மொழியிலே சரியான விதமான மொழிபெயர்க்கவில்லை. So exploits means doing great things. எக்ஸ்பர்ட்ஸ் என்றால் நீங்கள் செய்கிற காரியம் தீர செயலாக இருக்கும். இது ஒரு அணுகுண்டை போன்ற சக்தி வாய்ந்தது. This is just like a bomb. இது ஒரு வெடிகுண்டை போல இருக்கிறது. You will be a supernatural person. நீங்கள் வித்தியாசமான ஆட்களாக இருப்பீர்கள். God says that you are going to be a powerful personality in the days to come. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் வரும் நாட்களில் நீங்கள் வல்லமையாளர்களாய், நீங்கள் பெரியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். God clearly says that you are going to be a great achiever in the days to come. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் வரும் காலங்களில் நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். Generally, great achievers will not do unusual things. பெரிய சாதனையாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மற்ற மக்கள் செய்யாததை செய்ய மாட்டார்கள். They will not do any unusual things. ஆனால் அவர்கள் எதுவும் வித்தியாசமான காரியத்தை அவர் செய்ய மாட்டார்கள். But they do the usual things in an unusual way. எல்லாரும் செய்கிற காரியத்தை தான் செய்வார்கள், ஆனால் அவர்களை போல அவர்கள் பொதுவாக செய்கிற வண்ணமாக இல்லாத வித்தியாசமான காரியத்தை செய்வார்கள். Proverbs chapter 21:8 says like this, as far as the pure his work is right. நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். It means perfect person will do things in the right way.
சரியான மக்கள் காரியங்களை சரியான விதமாய் அவர்கள் செய்வார்கள். We should do right things in the right way. சரியான காரியங்களை சரியான விதமாய் செய்ய வேண்டும். I know a lot of people in this world, those who are doing the right thing in the wrong way. எனக்கு தெரியும் அநேகர் சரியான காரியத்தை தவறான விதத்திலே அவர்கள் செய்வார்கள். Some people are trying to do the wrong things in the right way. சிலர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் தவறான காரியத்தை சரியான விதமாக செய்ய முற்படுவார்கள். We should do the right thing in the right way. சரியான காரியத்தை சரியான விதமாக செய்ய வேண்டும். The blessing is based on your knowledge on your God. நீங்கள் செய்ய வேண்டிய ஆசீர்வாதமானது நீங்கள் தேவன் மேல் இருக்கிற காரியங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You should know your God in the proper way. நீங்கள் உங்கள் தேவனை சரியான விதத்தில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். It is not knowing about your God. அது நீங்கள் தேவனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். It is not knowing about your God. தேவனை குறித்து அறிந்திருக்கிறது கூட அல்ல. It should be knowing God himself with an intimate relationship with him. அது தேவனை பற்றி தேவனை அறிந்திருக்க வேண்டும். அது அவரோட அவருடைய ஐக்கியமாக நீ அறிந்திருக்க வேண்டும். It is knowing God himself. அது தேவனை தாமே அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். With an intimate relationship with him. அவரோட ஒரு நல்ல உறவோடு அறிந்திருக்க வேண்டும். Here the word intimacy is very very important. இங்கே ஒரு தேவனோடு இருக்கிற உறவு என்ற வார்த்தை ரொம்ப மிகுந்த வார்த்தையா இருக்கிறது. If you are able to live a life with intimacy with the Lord God, it is sure that you will be a blessed person. நீங்கள் தேவனோடு நல்ல உறவை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் தேவனிடத்தில் நீங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். God will surely make you a strong person. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஒரு நல்ல வல்லமையுள்ள மனிதராய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். If you are able to live a life with great intimacy with the Lord God will make you a great achiever in this world. நீங்கள் தேவனோடு நல்ல உறவை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் பெரிய ஆட்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். For example, most of the inventors of the latest technologies are the people those who know the living God in the proper way. இந்த காலத்தில் நம்ம பார்க்கும் எல்லா தொழில் நுணுக்கத்தை கண்டுபிடித்த மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். It may be anything. You take bulb, electricity, telephone or anything, any technology is invented by a person who is known to God and known by God. நீங்கள் பார்க்கிற இந்த டியூப்லைட்டாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், காரியங்கள் எதுவாக தொலைபேசியாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் நன்றை அறிந்திருந்தார்கள். Achieving great things doesn't mean that there will not be any failures. நீங்கள் ஒரு காரியங்களை நீங்கள் முடிப்பீர்கள், ஜெயத்தை பெறுவீர்கள் என்றால் அது தோல்வியில் முடியும் என்ற காரணம் அல்ல. Achieving means reaching the final goal successfully. சாதனையாளர்கள் அவர் தோக்க மாட்டார்கள், அவர் முடிவில் அவர் வெற்றியை பார்ப்பார்கள், அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். Achievers will always expect successfulness in their life. வெற்றியை பெற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை மட்டுமே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். If they have to face some failures, it doesn't mean that they have done wrong things. அவர்கள் தோல்வியை பெறுவார்கள் என்றால் அதுக்கு அவர்கள் தோத்து விட்டார்கள் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. Achieving is getting victory in the final war. சாதனையாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் யுத்தங்களில் பார்க்கும்போது அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்கள். We should not consider the interim failures and fights. அவர்கள் அந்த ஜெயத்தை பெறுவதற்கு முன்புதான் அவர்கள் வாழ்க்கையில் பெறுகிற தோல்விகளை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். You might have seen some people, those who are wandering in this world without any aim and object. இந்த நாட்களில் மக்களை பார்க்கும்போது எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்தை அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். They will say that let anything happen in my life according to the fate. அவர் சொல்லுவார்கள் எந்த காரியம் நடந்தாலும் பரவாயில்லை, அது என் தலையெழுத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லுவார்கள். This is called fatalistic attitude. என்னவென்றால் தலையத்தின்படி அவர்கள் காரியங்களை வாய்க்க செய்வார்கள். The people those who are living without aim, sometimes they will get temporary victories in life. அவர்களுடைய வாழ்க்கையில் தற்காலிகமான வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். But in the end they will face
failures, and because of that they go under depression and failure in life. முடிவில் அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர்கள் தோல்வியை அடையும் பொழுது அவர் மன அழுத்தத்தினாலையும் காரியங்களை அவர் தோற்று போய் அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள். But this message is for you, being an achiever. வெற்றி சாதனையா இருக்கிற உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு தான். You are born to fly. நீங்கள் பிறந்ததுக்கு நோக்கமே நீங்கள் பறப்பதற்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். You are born to be successful in this world. நீங்கள் பிறந்தது நோக்கமே இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயத்தை பெறுவதற்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். The Lord God has brought you to this world to make you to achieve greater and great things. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு இந்த உலகத்தில் கொண்டு வந்த காரியமே நீங்கள் சிறந்த சாதனையாளராய் நீங்கள் இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். So graciously the Lord God has enabled you to listen this message today. ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் உங்களை இந்த செய்தியை கேட்கும்படிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். It means that God has planned to make you to enter in a blessed life in the days to come. இதுக்கு காரணம் என்னென்றால் வரும் நாட்களிலே உங்களை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வதற்கு ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். Today you should listen this message very carefully and take up a proper decision for your future. இதனால இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்டு நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்குரிய வேண்டிய முடிவை தெளிவான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். If you fail to plan today, it means you are planning to fail. நீங்கள் ஒருவேளை நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தோல்வியை தழுவதற்கு நீங்கள் அந்த முடிவை எடுக்கிறீர்கள். It means you should not fail to plan today. நீங்கள் தோற்பதற்கு நீங்கள் முடிவு இந்த நாளில் எடுக்கக்கூடாது. If you fail to plan today, you will plan to fail. இன்னைக்கு முடிவு எடுக்காதவர்கள் நீங்கள் தோல்வி தழுவதற்கு நீங்கள் முடிவு எடுக்கிறீர்கள். This morning I would like to bring forth one Bible character, Nehemiah, for example. இந்த நாளில் கூட வேதாகமத்தில் இருக்கிற மாதிரி நெகேமியாவை நான் உங்களுக்கு அந்த குணாதிச அந்த மனுஷனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Nehemiah was a cup bearer to the Persian king. இங்கே நெகேமியா பார்க்கும்பொழுது அந்த ராஜாவுக்கு பிலிஸ்தீய ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். It was before Christ, around 445. இந்த கிறிஸ்துக்கு முன் 445 ஆண்டுக்குள்ளாய் நடந்த காரியம். He had a great faith and great knowledge about the living God. அவனுக்கு நெகேமியாவுக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருந்தது, ஜீவனுள்ள தேவனை குறித்த ஒரு நல்ல நம்பிக்கை, அவன் தெளிந்த புத்தியா இருந்தான். God brought him to this world as an achiever. ஆண்டவராகிய தேவன் நெகேமியாவை சாதனையாள மனிதனாய் ஆண்டவர் அழைத்து வைத்தார். He was very much concerned about his country and the inhabitants of his country. தன் தேசத்திற்காகவும் தன் தேசத்தின் மக்களுக்காகவும் அவன் மிகுந்த கரிசனையுள்ளவனாய் இருந்தான். His concern towards his country and the people of that country made him to take bold steps. அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஜனத்தின் மேல் ஒரு கரிசனை இருந்தது. அது நிமித்தமாய் அவனுடைய மக்கள் ஒரு தைரியமான ஒரு தெளிந்த திட்டத்தை அவன் வைத்து ஒரு விசுவாச படி எடுத்து வைத்தான். His real burden and desire made him to make bold steps in his life. தேவன் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம் நம்பிக்கை தான் தெளிவான திட்டத்தை அவன் அடியெடுத்து வைப்பதற்கு அது காரணமாக இருந்தது. He got the courage to share the problems with his king, his master, and he got permission to leave the work spot and go to Jerusalem, his native country. அவன் இந்த தேவன் அவனுக்கு இந்த திட்டத்தை வைத்தபடியால் தன்னுடைய ராஜா இடத்திலே அவன் பேசவும் அனுமதி பெறவும் அந்த எருசலேம் நகரத்துக்கு போவதற்கு அவனுக்கு அனுமதியும் பெற்று அவன் கடந்து சென்றான். As soon as he reached his native country, Jerusalem, he challenged his countrymen to arise and build the shattered wall of Jerusalem. அவன் தன்னுடைய தேசத்திற்கு போன பொழுது அவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து எழுந்து நாம் இந்த அல்லங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொன்னான். In this great venture, he had to face a lot of oppositions from his people. இது இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது தன்னுடைய சொந்த ஜனத்திலிருந்து பார்க்கும்பொழுது அநேக எதிர்மறையான காரியங்களை அவன் சந்தித்தான். He should have encountered a lot of abuses from his friends. அவனுடைய நண்பர்கள் இருந்தும் அநேக காரியங்களை அவனை பார்த்து பரியாசம் பண்ணியிருப்பார்கள். I hope he should have got a lot of discouragements from his family.
தன்னுடைய குடும்பத்தாரிலிருந்து வேண்டாம் என்று சொல்லி அவனை காரியங்களை செய்கிற காரியங்களை தடுத்து நிறுத்தியிருப்பார்கள். Nehemiah might have experienced a lot of challenges from his own kith and kins. அவன் நெகேமியாவுடைய வாழ்க்கைக்கான நாட்களிலே அவன் அநேக காரியங்களை அவன் தன்னுடைய ஆதாரத்திலிருந்தும் அவன் பெற்றிருந்திருப்பான். But finally Bible says he started the work and completed the work successfully within 52 days. வேதம் சொல்கிறது அவருக்கு காரியம் அந்த அலங்கத்தை கட்டுவதை ஆரம்பித்து சிறியானத்தில் முடித்து 52 நாட்களில் அவன் முடித்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. Because of his great achievement, his name is also included in the Bible as one of the great men. அந்த காரியத்தில் அவன் சரியான சாதனை இருந்தபடியால் ஆண்டவர் பிரியவுள்ள வாழ்க்கை அவன் செய்தபடியால் வேதாகமத்திலும் அவனுடைய பேரானது சேர்க்கப்பட்டிருக்கிறது. Dear brothers and sisters, when you are listening this message, please know that you can also be a great achiever in your life. அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது நானும் சொல்வேன், நீங்கள் சரியான சாதனையாளராக நீங்கள் மாறுவீர்கள். The aim for giving this message today is to help you or to enable you to take a proper decision to be an achiever in this world. இந்த செய்தியை நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் சரியான உலகத்திலே நீங்கள் சரியான சாதனையாளர்களாக இருக்க வேண்டும், ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் சொல்லி தான் இந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Sometimes you might have spent a lot of lifetime in your life. உங்களுடைய வாழ்க்கை அநேக உங்களுடைய நேரத்தை நீங்கள் வாழ்க்கை நேரத்தை கொடுத்திருக்கலாம். Sometimes you may be getting old and you might have spent a large number of years in your life. ஒருவேளை உங்களுக்கு வயதாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் பல ஆண்டுகளை நீங்கள் செலவு பண்ணியிருக்கலாம். But if you listen this short message and obey, the Lord will make you as a great person in this world. நீங்கள் இந்த சுருக்கமான நீங்கள் செய்தி நீங்கள் கவனமாய் கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். I already told you that the great achievers are not doing unusual things. சரி, நான் ஏற்கனவே சொன்ன சாதனையாளர்கள் எல்லாரும் சேரவனமாய் காரியம் செய்தாலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். Listen, the achievers will not do any unusual things. சாதனையாளர்கள் எப்பொழுதுமே எல்லாரும் செய்கிறதை தான் செய்வார்கள். The achievers will do always the usual things. சாதனையாளர்கள் எப்பொழுதும் எல்லாரும் செய்கிற காரியத்தை தான் அவர்கள் செய்வார்கள். But they do the ordinary things in a different way. எல்லாரும் செய்கிற காரியத்தை செய்வார்கள், ஆனால் அவர்கள் அதே காரியத்தை அவர்கள் விதமாய் செய்வார்கள். You can see perfection in the lifestyle of the achievers. சாதனையாளர் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு சிறிய விதமான காரியத்தை அவர்கள் செய்வார்கள். Today you must make up your mind to do what you are doing already, but you should try to do in a different way, perfect manner. காரியம் எல்லாரும் செய்யற மாதிரி செய்தாலும் நீங்கள் வித்தியாசமான காரியத்தை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். Today when you are listening this message, you may be having something in your mind to do in this lifetime. இந்த காலையில் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நான் சொல்லுவேன், ஒருவேளை உங்கள் சிந்தனையில் இந்த காரியம் செய்ய வேண்டும் சொல்லி ஒருவேளை உங்கள் சிந்தனையில் நீங்கள் வைத்திருக்கலாம். For achieving that goal, sometimes you might have not taken any steps so far. நீங்கள் உங்கள் சிந்தனையில் வைத்திருக்க காரியத்திற்கு நீங்கள் எந்த விதமான அடிப்படையான காரியம் செய்ய நீங்கள் ஆரம்பித்திருக்க மாட்டீர்கள். Some people want to be faithful people in this world. ஒரு சில மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையான மக்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுவார்கள். Some people are willing to be a medical doctor or engineer or a preacher or a pastor, anything. இன்னொரு கூட்டத்தார் அவர்களுக்கு இன்ஜினியராகவும் மருத்துவராகவும் செய்தியாளராகவும் இவன் மாதிரி பல காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி அவர்கள் நோக்கத்தோடு அவர்கள் செய்வார்கள். Some people have desires in their heart, but they are not putting the first step for their success. அநேகரோட வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் இருதயத்திலே காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி தீர்மானம் இருக்கும், ஆனால் அது செய்வதற்கு முதல் படி எடுத்து வைக்க மாட்டார்கள். I hope you might have not also taken any steps to fulfill your desire for the remaining your lifetime. உங்கள் வருங்கால நாட்களிலும் இருக்கிற நோக்கத்தின் திட்டங்களை நீங்கள் செய்வதற்கு நோக்க திட்டங்களுக்கு நீங்கள் எந்த விதமான அடிப்படையான காரியங்களை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள். The Lord God wants you to do something today for either
for the success of your remaining lifetime. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில இருக்க திட்டங்களை ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். I will quickly tell you 3 points. இந்த காலையிலும் கூட நான் சுருக்கமாய் சீக்கிரமாக 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். Nehemiah had a clear vision and clear burden and desire in building the wall of Jerusalem and do good thing for his countrymen. நெகேமியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தான், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி திட்டத்தை வைத்து எல்லாத்தையும் வைத்து தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் சொல்லி அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்தான். Nehemiah was very sad in the bottom of his heart because the wall of Jerusalem was broken. நெகேமியாவுடைய இருதயமானது மிகுந்த பாரமாக இருந்தது. ஏனென்றால் எருசலேமின் அலங்கமானது உடைந்து போனது, கீழே பட்டு அவனுடைய இருதயமானது தோய்ந்து போனது. Also the lifestyle of the people, those who are living in Jerusalem was not good during those days. அந்த எருசலேம் நகரத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த நாட்டில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையும் ஒரு சரியான விதமான வாழ்க்கையாய் அவர்களுக்கு இல்லை. In the bottom of his heart he got the burden and desire to do something for his country. உள்ளத்தின் ஆழத்திலே அவனுடைய தேசத்தின் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி அவனுடைய இருதயமானது பாரத்தினால் ஏங்கியது. Today also God is expecting some people all over the world, in all the countries, who can do something for their own country. இந்த உலகத்தில் இருக்க பல தேசங்களில் இருக்க மக்களுக்கு குறித்து ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய ஜனத்திற்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற மனுஷனாக இருக்கிறார். God is expecting godly people, God fearing leaders throughout the world, in all the countries. ஆண்டவராகிய தேவன் தமக்கு பயப்படுகிற தேவ பயத்தை உள்ள போதகர்களுக்கு இந்த உலகமெங்கிலும் இருக்க மக்களை ஆண்டவர் தேடுகிறார். God is expecting godly leaders to run the country in all over the world. ஆண்டவராகிய தேவன் இந்த தேசங்களை வழி நடத்தி செல்வதற்கு தேவ பயம் உள்ள தலைவர்களை ஆண்டவராகிய தேவன் தேடுகிறார். Dear brother, dear sister, sometimes you may be that leader. அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் தான் அந்த தலை சிறந்த தலைவராய் கூட இருக்கலாம். If you have a great inclination, desire in your heart to do something for your country, do it today. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் தீர்மானம் நல்ல காரியம் செய்ய வேண்டும் சொல்லி பாரம் இருக்குமானால் இந்த நாள் நீங்கள் செய்யுங்கள். God is also expecting a lot of sincere pastors, evangelists and good God-fearing businessmen in this world. ஆண்டவராகிய தேவன் இந்த காலகட்டத்தில் இந்த காலங்களிலே தேவ பயத்தை உள்ள போதகர்கள், தேவ பயத்தை உள்ள சுவிசேஷகர்கள், தேவ பயத்தை உள்ள பெரிய பணக்காரர்களை தேவன் எதிர்பார்த்து தேடுகிறார். God is also expecting some God-fearing businessmen. ஆண்டவராகிய தேவன் இந்த காலகட்டத்தில் தேவ பயத்தை உள்ள தொழில் அதிபர்களையும் தேவன் எதிர்பார்த்து தேடுகிறார். You must understand that life is going on very fast. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையானது மிக வேகமாய் போய் கொண்டிருக்க நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். When I was 18 years old, I joined in the government service. எனக்கு நான் 18 வயதாக நிரம்பின பொழுது நான் அரசாங்கத்திலே நான் அரசாங்க வேலையிலே நான் சேர்ந்தேன். Emphasize that my young days have gone very quickly. நான் சொல்ல முக்கியத்துவப்படுத்துகிற காரியம் வாலிப நாட்களானது என்னோட சீக்கிரமாய் போய்விட்டது. I feel that I have joined my government service yesterday. அரசாங்க வேலை நான் நேற்று தான் வேலை சேர்ந்த மாதிரி இருக்கிறது. I planned well. நான் சரியான விதத்தில் என் திட்டத்தை செய்தேன். My father was a defense officer. He taught me how to build up the future. என்னுடைய தகப்பனார் டிஃபென்ஸ் ஆஃபீஸராக இருந்தபடி வாழ்க்கை எவ்வாறாக செய்ய திட்டமிட வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். Like the same way as your spiritual father, I want to tell you that this is the time for you to plan for your future. நான் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் சரியான விதத்தில் திட்டமிட வேண்டும். If you want to be a servant of God, plan today. நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நாள் நீங்கள் திட்டத்தை தீட்ட வேண்டும். If you want to be a doctor, plan today. நீங்கள் மருத்துவராக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நாள் நீங்கள் திட்டமிட வேண்டும். This is the time when you have to plan for your future. நீங்கள் இதனால தான் நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கு வேண்டிய திட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டும். It may be a small or big. அந்த காரியம் சிறிய காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். As per the Bible words today we read, as you know your God
God will elevate you to the biggest level. வாசிய கேட்ட பகுதியின்படி தேவன் தாமே உங்களை உயர்ந்த பட இடங்களிலே வைப்பார். The Lord Almighty will be with you since you know Him personally. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நன்றாய் அறிந்திருந்தபடியால் தேவன் உங்களை தேவன் சீரத்தில் உயர்த்துவார். So Bible says again, those who know their God shall be strong. வேதாகமம் சொல்லுகிறவனமாய் தேவனை அறிந்தவர்கள் அவர்கள் பலசாலியா இருப்பார்கள். And they will do supernatural things. அவர்கள் அசாதாரணமான காரியத்தை அவர்கள் செய்வார்கள். Your determination today will determine your future. உங்களுடைய எடுக்கிற தீர்மானம் தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். Secondly, how you should achieve your goal. இரண்டாவதா நீங்க உங்களுக்கு லக்கை நீங்கள் எவராக நீங்கள் எட்ட வேண்டும். Nehemiah, the great man, in chapter 1:4, he says, Nehemiah sat down. இரண்டாவது சொல்லப்படும் நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. As I told you, on seeing the destruction of his own country, he had a great burden. அவனுடைய சொந்த ஜனத்தின் மேலே அங்க இருந்த கஷ்டத்தின் நிமித்தமாய் அவனுடைய இருதயமானது தோய்ந்து போனதா இருந்தது. So Bible says he sat quietly. வேதம் சொல்லுகிறது அவன் மௌனமாய் அமர்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And he was thinking and planning what to do in the future. அவன் அமர்ந்து நிதானமாய் தன்னுடைய எதிர்காலத்திலே தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் யோசித்து திட்டமிட்டான். Bible says he wept before the Lord. வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு முன்பு அவன் அழுதான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Bible says he observed fasting. அவன் வேதம் சொல்லுது அவன் உபவாசித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Also he prayed to his God. அது மட்டும் இல்லாமல் அவன் தேவனிடத்தில் அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Nehemiah 2:12 says he gathered few one-minded people to be with him. நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம் சொல்கிறது அவன் ஒரே சிந்தனையுள்ள மக்களை அவன் கூட்டி சேர்த்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. In order to achieve the great thing, Nehemiah gathered few one-minded people. That's all. Nehemiah ஒரு மனமுள்ள சிலரை தன்னோடு சேர்த்தான். Then Nehemiah decided to execute the great work by using the few people, one-minded people, those who have been given by God to him. ஆண்டவரால் பெற்றுக்கொண்ட அந்த ஒரே நோக்கத்தில் இந்த மனிதர்களை வைத்து அந்த காரியம் அந்த அலங்கத்தை கட்டுவத காரியத்தை அவன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். So he worked and tried to execute the work with a team of members with him. அவன் வேலை செய்த அந்த 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 ஒரு மனதோடு இருந்த அந்த மக்களோடு இணைந்தான். அவன் வேலை செய்தான், திட்டத்தை வகுத்து செய்தான். Also always the teamwork is more effective. கூட்டாய் செய்கிற காரியமானது எப்பொழுதுமே அது வெற்றி கொண்டு வரும். Some people do not want to work with other people. ஒரு சில மக்கள் மற்றவர்களோடு இணைந்து அவர் வேலை செய்ய மாட்டார்கள். They want to do everything of their own. அவர்கள் காரியங்களை தானாகவே சுயமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புவார்கள். They will not get any counseling from others. அவர்கள் மற்றவர்களிடத்திலிருந்து எந்த விதமான ஆலோசனை பெற மாட்டார்கள். They will not pray with other people for the purpose. அவர்கள் மற்றவர்களோடு அந்த நோக்கத்துக்காக மற்றவர்களிடத்தில் சேர்ந்து ஜெபிக்க மாட்டார்கள். And they want to do everything of their own. அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் அவர்கள் சொந்தமாய் சுயமாய் செய்ய வேண்டும் சொல்லி விரும்புவார்கள். I thank God in this ministry Echo of His Call. I am not at all doing great things. I have a lot of fellow men and women, those who are standing in the ministry, and they do themselves and they come for any difficulties when they face. நான் இந்த அழைப்பினர்கள் ஊழியத்தை பார்க்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் எந்த காரியமும் செய்வதில்லை, ஆனால் என்னோடு சேர்ந்து செய்கிற மக்கள் அவர்கள் பெரிய காரியங்களை செய்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை என்றால் மட்டும்தான் என்னிடத்தில் வருவார்கள். Bible is very clear in Deuteronomy chapter 32 verse 30. Bible says one man will chase 1000. உபாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது ஒரு மனுஷன் 1000 பேரை துரத்துவான் என்று வேதம் சொல்கிறது. At the same time 2 persons will chase 10,000 people. அதே நேரத்தில் 2 நபர்கள் 10,000 பேரை துரத்துவார்கள். But
if two persons are there, they can chase 10,000 people. அதே நேரத்தில் ரெண்டு பேர் இணைவார்கள் ஆனால் அவர்கள் 10,000 பேர் துரத்துவார்கள். See how the teamwork works. இங்க பாருங்க எப்படி ரெண்டு பேர் ஒரு கூட்டு வேலை எவ்வாறாக செய்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். Even our master God Jesus Christ, when he was alive in this world, he didn't do anything of his own. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வாழ்ந்த நாட்களை பார்க்கும்பொழுது அவர் தனியா எந்த காரியத்தையும் செய்யவில்லை. He prayed personally. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து தனி ஜெபம் ஏறிட்டார். He prayed with 3 people. அவர் 3 பேரோடு ஜெபித்தார். He prayed with 12 people. அவர் 12 மக்களோடு தம்முடைய சீஷர்களோடு ஜெபித்தார். Always he was working with the team. அவர் எப்பொழுதுமே பார்க்கும்போது ஒரு கூட்டாக தான் அவர் வேலை செய்தார். The second reason for the success of Nehemiah was team ministry. இங்க நெகேமியாவுடைய வெற்றியின் பின்பதாய் பார்க்கும் பொழுது அவனுடைய வேலையானது கூட்டாய் இருந்தது. Thirdly and finally, you have to consider, where do you plan to achieve? மூன்றாவதும் கடைசியாய் பார்க்கும் பொழுது நீங்கள் சாதனையாளர்களாக இருக்க வேண்டும், எங்க எப்படி செய்ய வேண்டும். 2 Corinthians chapter 6:2 says like this, behold, now is the accepted time, behold, now is the day of salvation. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். Thus Nehemiah was able to complete and finish the work within 52 days by the grace of God. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நெகேமியா 52 நாட்களிலே இந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்து முடித்தான். This morning God wants you to know that you will also be a successful person. ஆனா நான் சொல்லுவேன், நீங்களும் சாதனையாய் மக்களா நீங்கள் இருப்பீர்கள். You will also reach the goal on time. நீங்களும் சரியான குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் காரியத்தை முடிப்பீர்கள். When you hear this message, sometimes you might have planned for a very big project. நீங்கள் செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு பெரிய காரியங்களுக்காக நீங்கள் திட்டத்தை வைத்திருக்கலாம். Whatever the project may be, நீங்கள் அந்த காரியம் என்னவாக உங்களுடைய திட்டங்களாக இருக்கலாம். if you are able to know your God, you will prosper. நீங்கள் தேவனை நீங்கள் அறிவீர்கள் என்றால் நீங்கள் செழிப்பீர்கள். Those who know their God will be great exploits. நீங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பெரிய சாதனையராக நீங்கள் இருப்பீர்கள். You should not underestimate you. நீங்கள் தாழ்வான நீங்கள் எண்ணக்கூடாது. Since you know your God, certainly you will not be let down by God. நீங்கள் தேவனை அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் கீழே போக மாட்டீர்கள். He will be with you and he will be very close to you. அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் அருகாமையில் இருப்பார். The Lord says you should find him when he is very close to you. வேதம் சொல்லுகிறது அவர் காணப்படுற நேரத்தில் நீங்கள் அவரை கண்டடைய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. You will be a successful person. நீங்கள் வெற்றியுள்ளவராக இருப்பீர்கள். This morning God wants you to encourage yourself. இந்த காலையிலும் கூட ஆண்டவர் உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். You pray to God. நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அவரிடத்தில் நெருங்கி ஜீவிங்கள். Know him more and more. அவரை அதிகமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Because those who know the Lord will prosper and there will be great exploits this morning. தேவனை அறிந்திருக்கிற மனிதர்கள் அவர்கள் பெரிய அணுகுண்டவை போல ஆவார்கள். Finally, I want to tell you that because there was some people, those who were very close to the heart of God, we are making use of this microphone today. அவர்கள் அணுகுண்டை போல இருந்த தேவனை அறிந்தவர்கள், அவர்கள் அணுகுண்டை போல இருக்கிறவர்கள் தான் அவர்கள் கண்டுபிடித்ததான் இந்த மைக்ரோஃபோனை நம்ம உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Because there were some people, those who were very close to the heart of God, they have found out the clothes, they have found out the electricity, they have found out the motor car and everything, because they were very close to the heart of God. God blessed them. அவர்கள் தேவனை அவர்கள் அதிகமாக அறிந்தபடியால் தான், தேவனோடு நெருங்கி ஜீவித்தபடியால் தான் அவர்கள் நாம் போட்டிருக்கிற துணியாக இருக்கட்டும், குளிர் சாதனமாக இருக்கட்டும், கரண்டாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கள் தான் கண்டுபிடித்ததாக இருக்கிறது. According to my calculation, ungodly people have not invented anything for our use. தேவனை அறியாத மக்கள், என்னை பொறுத்த மட்டிலும் தேவனை அறியாத எந்த மக்களும் எந்த காரியத்தையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. Each and everything nowadays people are using or invented
by the people, those who are very close to the Lord God. இந்த நாட்களில் நம்ம உபயோகப்படுத்தி எல்லா காரியங்களையுமே பார்க்கும் பொழுது தேவனால் அறியப்பட்டிருக்கிறவர்களால் தான் கண்டுபிடித்த காரியங்களை தான் இந்த நாட்களில் நம்ம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். This morning God wants you to know that He is going to make you a channel of blessing to so many people. நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களை பலருக்கு ஆசீர்வாதமான மக்களாய் தேவன் உங்களை வைப்பார். He will make you a strong personality. அவர் உங்களை நீங்கள் ஒரு பலவான ஒரு மனுஷனாக மனிதராய் உங்களை மாற்றுவார். Since you are very close to the heart of God and you fear your God, you know your God, God will make you to bless you, bless the next generation. ஆண்டவர் நீங்கள் தேவனால் நீங்கள் அறிந்திருக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அடுத்த தலைமுறையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். I am sure that God will bless you enormously in the days to come, so that the next generation will talk about you. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் தேவனால் அறிந்திருக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வருகிற தலைமுறைகளையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you and make a channel of blessing to so many people, so that the next generation people will also tell your name. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் வருகிற சந்ததியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை சொல்லும்படிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். Now let us pray. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். Loving Father, we thank you for the wonderful word you have sent from heaven. அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலையிலுக்காக நன்றி. இந்த பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை கொடுத்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். Now we have sent the word to the church members as well as our friends all over the world. ஆண்டவர், இந்த வார்த்தைகள் நாங்கள் எங்கள் சபை மக்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். மற்றும் எங்களுடைய நண்பர்களாக இருக்கிற உலகம் எங்கிலும் இருக்கிற எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். Lord, we ask you to bless this message. ஆண்டவரே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, we ask you to bless all the people, those who are working on this project. ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்டுக்காக உழைக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். And we thank you and ask all these things in the name of Jesus Christ our Savior. இவளாதி உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. Amen. ஆமென். Psalm 103:1-5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் பாவங்கள் மன்னித்து நோக்கமெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். Now the love of the Father and the glory of the Lord Jesus Christ and the holy communion of the Holy Spirit be with you all. Amen. Amen. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. God bless you all. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. கர்த்தர் உன் வீட்டை கட்டாராயில் அதை கட்டும் முந்தன் பாடுவிருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் கண்ணில் விழிப்பும் விருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் விருதா. ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் பாக்கியம் கண்டடைவாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் தேவனையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் பாக்கியம் கண்டடைவாய். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படவே மாட்டாய். ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் பாக்கியம் கண்டடைவாய். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆதலால் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையே துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். Our address 98410 71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.